நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambuttur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. அமாவாசையில பிறக்கிறது யோகமா தோஷமான? அமாவாசையில் பிறந்துட்டா திருடன், அமாவாசையில் பிறந்துட்டா தோஷமானா கிடையவே கிடையாது சார். அமாவாசையில் பிறக்கிறது அது ஒரு சிறப்பான யோகம் சார். ஒரு உயர்வான அந்தஸ்தான வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு 100% உண்டு. பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க உதவி மனப்பான்மை அமாவாசை தீர்க்கும். பாவக்கோள்கள் தொடர்பு இருக்கு, சனி, ராகு, கேது இந்த மாதிரி தொடர்பு கொண்டா இவங்களுக்கும் பாருங்க கண்ணு, தலை. இவங்க இல்வாழ்க்கை பிறகு மனவாழ்க்கை. கவனம் என்னன்னா, இந்த அமாவாசை திதியில ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம், அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி, இந்த மனிதன் படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாங்கல்ல, அமாவாசையில பிறந்தனால திருடான வரட்டம்பாங்க. அதே மாதிரி இந்த அமாவாசையில பிறந்தா மக்கள் அனைவரும் தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அமாவாசையில பிறக்கிறது யோகமா தோஷமா? அண்ணாச்சி, அமாவாசை திதின்னு இருந்துச்சு. ஆமா, அமாவாசை திதி, பௌர்ணமி திதி அப்படின்னு இது ஒரு திதி, பிரதமை இப்படின்னு வரிசையா திதிகள் இருக்குனாச்சு. இதுல பார்த்தீங்கன்னா அமாவாசை ஒவ்வொரு திதிக்குமே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த திதிகளை ஃபாலோ பண்றவங்கெல்லாம் அதை பேசுறத நீங்களே பார்த்துப்பீங்க. திதிகள் எல்லாம் சார் எல்லாமே கரெக்டு தான், நம்ம பயிற்சி எடுக்கணும். ஆமா ஆமா, நம்ம பயிற்சி எடுக்காம அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அப்ப அந்த திதிக்குன்னு சிலதெல்லாம் உண்டு. இந்த அமாவாசை திதியில பிறந்தவங்க அவங்க ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் நெருக்கமா ஒரு இடத்துல இருப்பாங்க. டிகிரி படி பார்க்கணும். அமாவாசைக்கு முன்னக்கூடியே ஒரே கட்டத்துல தான் இருக்கும். அமாவாசை முடிஞ்சு இன்னொரு நாள் ஒரு நாள் கழிச்சாலும் அங்க இருக்கும். இது எப்படி பார்க்கறதுன்னா, உங்க ஜாதகத்திலே திதியெல்லாம் எழுதிடுவாங்க. ஜோதிடம் தெரிஞ்சவங்க நெருக்கம்னு பார்த்துக்கிடுவாங்க. ஒரே கட்டத்துல இருக்கு, அப்ப எனக்கு அமாவாசையா அப்படின்னு கீழே உங்க ஜாதகத்துல அமாவாசையா பிரதமையா எல்லாமே எழுதிடுவாங்க. பிரதமையா, திருதி, எந்த திதியில பிறந்தாலும் எழுதிடுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அமாவாசையில பிறந்தவர்கள் சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல இருக்கும் சார். இப்ப அமாவாசையில பிறந்துட்டா திருடன், அமாவாசையில பிறந்துட்டா தோஷமானா கிடையவே கிடையாது சார். அமாவாசையில பிறக்கிறது அது ஒரு சிறப்பான யோகம் சார். நுண்ணறிவு இருக்கும் சார். என்ன இருக்கும்? நுணுக்கமான அறிவு உள்ளவங்க சார். இங்க சனியுடைய பார்வை, ராகு தொடர்பு, சனி ராகு தொடர்பு வரும்போது மட்டும் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், குழப்பம் இருக்கும். நீங்க என்னைக்குமே வேற என்ன தொடர்பு இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸோ சின்ன குழப்பமோ இருக்கும். இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்தவங்க நிறைய பேர். ஆரம்ப கால வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கும், பிற்பகுதியில் பூரா சூப்பராக இருப்பாங்க. எந்த துறையில் இருக்காங்களோ நல்லா பார்த்துக்கோங்க, அது சார்ந்த துறையில ஜெயிச்சே தீருவாங்க. படிப்படியா உயர்ந்தேங்கிற ஜாதகத்துல அமாவாசை ஜாதகங்கள் நிறைய இருக்கு. எந்த துறை வேணாலும் இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எழுத்தா இருக்கட்டும், டெக்ஸ்டைலா இருக்கட்டும், ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள இருந்தா அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஒரு நாள் சமுதாயம், அந்த உறவுக்காரங்க, பப்ளிக் அவரை தரமான ஆளு, நல்லவர்னு போற்றக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கறது தான் அமாவாசை திதி. மனிதன் படத்துல ரஜினி அமாவாசை, ஆனா அது படத்துல அவர் நல்லவரா தானே சித்தரிக்கிறாங்க. நல்லவரா தான் இருக்காரு. கடைசியில அந்த பேர் புகழ் கொடுக்கல. நம்ம அதையும் எடுக்கணும். ஒரு திரைப்படத்துல ஒரு கதைக்கு இருக்கும், அதுல நல்ல விஷயத்த எடுக்கணும். இப்ப எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் உண்டுதான். எல்லா படத்துலையும் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிடுவேன். அதை நம்ம எடுக்கணும். எல்லாமே நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரும், ஒரு அறிவுரையை சொல்லிக்கிட்டே வரும். கரெக்டா? கதாநாயகன் கஷ்டப்பட்டு முன்னேறத அந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஊக்கம் வரும், நம்மளும் வரணும்னு ஊக்கம். அப்படி நம்ம போகணும். அப்ப பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க உதவி மனப்பான்மை அமாவாசை தேதிக்கு உண்டு. நிர்வாக ஆற்றல் உண்டு. பெரிய நிர்வாகத்தில் இருப்பாங்க சார், அவங்க அந்த அமாவாசையில் இருப்பாங்க. இங்க பாவக்கோள்கள் தொடர்பு இருக்கு, சனி, ராகு, கேது இந்த மாதிரி தொடர்பு கொண்டா இங்க யாராவது லேட்டா பேசுனாங்களா, ஸ்பீச்சில் எதுவும் லேட் இருக்கா, கண் பார்வை பாதிச்சிருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்காங்களா, இதை கேட்கலாம். அது ஜாதகம் இருக்கலாம், அம்மா கூட பிறந்தது, அப்பாவோட பிறந்தது, இல்லை தாத்தா வரிசையா இருக்குன்னு சொன்னா அது இருக்கும். கேட்டா சுய முயற்சியில அவங்க கையை ஊனி உயர வந்தேன்னு சொன்னது பலர், 90% பேர்.
நான் வாழ்க்கையிலலாம் இப்படி இவ்வளவு உயரத்துக்கு வரமாட்டேன் சார்ங்கிற அளவுக்கு உயர வந்தவங்க அந்த அமாவாசை திதி. இதுக்கு சில நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே வரணும். அதெல்லாம் அடுத்த கட்டம். இந்த அமாவாசை திதியா இந்த நட்சத்திரங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அமாவாசையில பிறந்து நான் சிரமப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் சொல்லக்கூடிய நபர்கள் குறைவு. பெரும்பாலும் நல்லா இருக்காங்க ஏன் அனுபவத்துல. நிச்சயமா நிச்சயமா. இந்த நட்சத்திரங்கள் சொன்னீங்களா, அதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 நட்சத்திரம் இப்ப அமாவாசை திதியில பிறந்து செவ்வாய் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்துல பிறந்துட்டா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். செவ்வாய் குரு சூரிய நட்சத்திரத்துல பிறந்தா நல்லா இருக்கும். கடகலக்கணம் கடகராசி, சிம்ம லக்கணம் சிம்ம ராசி, தனுசு லக்கணம் தனுசு ராசி, மீன லக்கணம் மீன ராசி, மேச லக்கணம் மேச ராசி, விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி. இதுல இருந்து அமாவாசை திதினா இன்னும் உச்சம். அதுக்காக மற்றதுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு இருக்கும். இதை கொஞ்சம் கூடுதல். இதுக்கு என்னது 98 அது 100 அவ்வளவுதான், 2 மார்க் டிஃபரன்ஸ் தான். ஆமா, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் கொடுத்துரும். நல்லா படிச்சவங்க ஜாதகத்துல அமாவாசை திதி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அமாவாசை திதி படிக்கல. நல்லா பார்த்துக்குங்க சார், நான் படிப்புல தடை, எனக்கு அமாவாசை திதி இருக்குன்னு. படித்தவர் போல் நாலேஜ் இருக்கும். பெரிய தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு அமாவாசை திதியில் இருக்கவங்களாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு கீழே வேலை செஞ்சு அவருக்கு ஐடியா கொடுப்பாங்க. இவங்களுக்கும் பாருங்க, கண்ணு தலை மனசு இதுல இவங்க திடமா வச்சுக்கணும். இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், இங்க வருங்க, ஒன்னு இழந்தாலும் தைரியமா இருங்க, மீட்டிடுவீங்க. பழசை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன மனக்குழப்பம் வரக்கூடாது. சிறு புள்ளியில கண்ணில் காயப்படாம பார்த்துக்கோங்க, தலையில காயப்படாம பார்த்துக்கோங்க. இதை மெயினா சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு அமாவாசையில பிறந்திருக்காரு, அங்கேயே புதன் இருக்கு, சனியுடைய பார்வை, அவருக்கு தலையில பிரெயின் சம்பந்தமா ஒரு தொந்தரவு. இந்த பாவி வரும்போது மட்டும் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லணுமோ தவிர அந்தஸ்து ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அவர் அந்த ஜாதகரை குறைக்கவே செய்யாது. சார் அமாவாசை திதி அருமையானது சார். சார் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் இருக்காங்க சார். அமாவாசை அன்னைக்கு தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு அமாவாசை வருதோ அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு அமாவாசை அன்னைக்கு தான் சார். ஜாதகத்திலேயே ஒவ்வொரு திதிக்கும் சூனிய வீடுகள்னு இருக்கும். ஒவ்வொரு திதிக்கும் சூனிய வீடுகள்னு, விஷசூன்யம் திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு திதி சூன்யமே இல்லை சார். ஆமா ஆமா, அமாவாசை பௌர்ணமி திதி சூன்யம் கிடையாது. பார்த்தீங்களா? அதாவது எங்க முன்னோர்கள்னா அப்பா சைடில் உள்ளவங்கள சில ஜோதிடர் பார்க்கும்போது என்னன்னா, செய்வன பில்லி சூன்யம் இவங்களுக்கு ஒன்றும் செய்யாதும்பாங்க. உங்களுக்கு கண் திஷ்டி இல்லை, செய்வனை இல்லை, பில்லி சூன்யம் இல்லை, போங்கம்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. எந்த துறையில் இருக்காங்களோ அதில் நுண்ணறிவாக இருப்பாங்க சார். அது எந்த துறையாக இருக்கட்டும், ஜோதிடம்னா ஜோதிடத்தில், சாஃப்ட்வேர்ல இருந்து அதில் ஒரு தனித்துவமான ஒரு முன்னேற்றத்தை இது என்ன செஞ்சிடும், கொடுக்காம விடவே செய்யாது. இந்த அமாவாசை அப்படிங்கிறதுல ஒருத்தர் பிறந்து குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய வீடு வந்துட்டாலும், ஜாதகத்தில் குரு 1, 5, 9, 11 இருந்தாலும், அவர் நீச்சமானா கூட சரி, 1, 5, 9, 11 இருந்தாலும், வக்கரமானாலும் சரி. உன்னை கீழே ஒரு ஆள் வக்கரம்னா ஆமா, அதை கேட்குறாங்க, நினைச்சிட்டு வக்கரச்சனியை பத்தி பேசுங்க வக்கரன். அதனால இந்த குரு நல்லா பாருங்க, அமாவாசைங்கிற ஒரு திதியில பிறக்கணும். குரு நட்சத்திரத்திலே லக்கணமோ ராசியோ இருந்துட்டாலும், குரு நட்சத்திரம்னா என்னன்னு ஒரு கேள்வி வருமா? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இதுல லக்கணம் போய் உட்காந்துருக்கா, சந்திர உட்காந்துருக்கா இருந்தாலும், குரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றாலும், குரு இந்த ஜாதகத்தில் 1, 5, 9, 11 இருந்தாலும், இந்த ஜாதகம் சிறப்பான அம்சங்களை அடையும், தோஷங்களை கடந்து ஜெயிக்கும். இவங்க இல்வாழ்க்கை எப்படி இருக்கு, மன வாழ்க்கை அதெல்லாம் நல்லா இருக்கும். சார் இதுல கவனம் என்னன்னா, ரொம்ப முன்னேறினாலும் மனசை கட்டுப்படுத்திக்கணும். நம்ம ஓவரா போயிடக்கூடாது. இழந்தாலும் கட்டுப்படுத்திக்கணும், சம்பாரிச்சுக்கலாம், சமநிலையில் இருக்கணும். மனசை மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டா அமாவாசையோ வந்தா சார் சூப்பரா இருக்கும். ஏன் இது இல்வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையில் பிறந்த 3/4 பேர் இந்த பௌர்ணமியிலே பொண்ணு அமையுதுன்னு நான் பார்த்துருக்கேன். அமாவாசையில் பிறந்தாலும் பௌர்ணமி பொண்ணு அமையுதுன்னு. நீங்களும் ஜோசியம் படிச்சு ஜோசி ரைட்டிங்க இல்லை, அப்பப்போ கேட்டுக்கிறதா, நெல்லுக்கு பாய்ஞ்சது கொஞ்சம் புல்லுக்கு பாயுது இல்லை, அதெல்லாம் வரலாம், அதெல்லாம் வரும். இப்போ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் பிறந்திருப்பாங்க, அந்த வீட்டிலே மறுபடியும் இன்னொரு அமாவாசை திதியில் பிறந்திருப்பாங்க. ரிப்பீட் ஆகும். ஆமாம், பௌர்ணமியில் பிறகு இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, ஒரே திதி வரும், மாறி மாறி வரும். நல்லா பார்த்துக்குங்க, சூரியன் சந்திரன் சேர்ந்த அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் மனசை தடைப்படுத்திக்கணும். தடைப்படுத்திக்கிறதுனா நல்ல யோகம் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது, ஆடக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது, கண்ட்ரோல் இருக்கணும். கொஞ்சம் நம்ம டவுன் ஆகிட்டோமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தான வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு 100% உண்டு. அமாவாசை திதியில பிறந்தவங்க பாருங்க, பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க காலத்துக்கு பின்னாடியும்
இவர்கள் இறந்த பின்னும் இவர் பெயர் நிலைக்கும். ம், ம், ம். விமல யோகம் மாதிரி, பர்வத யோகம் மாதிரி. அரசியல்ல இருக்கவங்க பாருங்க, சினிப்பீல்ல இருக்கவங்க பாருங்க, ஒரு டாப்ல இருக்கவங்க லிஸ்ட் எடுங்க, கடந்த காலத்துல உள்ளவங்க, இதெல்லாம் வரும். அந்த டேட்டா போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப சர்ச் பண்ணி பாருங்க. அதிகமா இருக்கும். 1 2 எங்கேயா வரலங்கிறதுக்கு விட்டக்கூடாது. அதிகபட்சம் எப்படி இருக்கு அதான் பார்க்கணும். அதான் மேக்ஸிமம் இருக்கதான் மேக்சிமம் இருக்கிறத நம்ம எடுக்கணும். அதிக ஓட்டு வாங்கினாலும் ஜெயிக்கும், அதிக மார்க் வாங்கினாலும் கூண்டு மார்க், அதுதான் எடுக்கணும். நிச்சயமா. அமாவாசை தேதியில பிறந்தவங்களுக்கு பின் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எப்ப இருந்து கரெக்டா ஒரு எக்ஸாக்டா ஆரம்பிக்கும்? ஆனாச்சு பொதுவா பின் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, என்னைக்கு இவங்க தாய் தந்தை அந்தஸ்து அடைகிறாங்களோ அப்போ ஒரு யோகம் ஆச்சு. ம், பெண்ணா இருந்தா தாய், ஆணா இருந்தா தந்தை. இது அடையும் போது ஒரு ஸ்கிராப். 45 வயசு வரும்போது ஒரு முன்னேற்றம். தாத்தா பாட்டி ஆகும்போது ரொம்ப நல்லா இருப்பாங்க. ம், 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 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எந்த குறையும் இருக்காது. ம், ம், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிடும். ம், ம், கோயில் பக்கத்துல குடியிருக்கேன், ம், எங்க வீட்டுக்கிட்ட கோயில், எங்க சொந்த இடத்துல கோயில், ஸ்கூல் கிட்ட குடியிருக்கேன், ம், ஸ்கூல் நடத்துறேன், ம், சொந்த இடத்துல நாங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தோம். ம், இங்கெல்லாம் அமாவாசை தீபம். ம். இவங்க இது சித்தர் வழிபாடை நோக்கி போறாங்களே என்னாச்சு? நான் ஆமா, பார்த்த நிறைய பேரு. சித்தர் வழிபாடை நோக்கி நிறைய பேர் சித்திரை வழிபாடு பண்ணுவாங்க. சில இடங்கள்ல பாருங்க சார், அமாவாசைக்கு பூஜை நடக்கிற சில கோயில்களே இருக்கும். அமாவாசைக்கு இங்க முன்னோர் ஆசீர்வாதம் உள்ள ஒரு திதினா அமாவாசை. ம், 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 ம். அப்ப அவங்க முன்னொரு ஆசீர்வாதம் உண்டு. புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு விரும்பி போறாங்கல்ல, ம். அந்த அமாவாசை பூரா விரும்பி போறாங்கல்ல, ஆமா, ஆமா. இது முன்னோர் ஆசீர்வாதம் இருக்கும். ம், ஒருத்தர் மெடிக்கல் லைன்ல போனாரு, டாக்டரா வந்து ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்துச்சு ம், அமாவாசை திதி. இதே அமாவாசை திதி சாதாரணமாக ஸ்நாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார், பெரிய பேக்கரி வச்சுட்டாரு. ம், தன் தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். ம். அது நுண்ணறிவுட்டீங்களா? அமாவாசை நுணுக்கமா. நுண்ணறிவு கொண்டு. ரொம்ப நல்லா இருக்கும், ம், ரொம்ப நுணுக்கமா இருக்கும். மனசுக்குள்ள அறிவு, அவங்க ஏதாவது ஒன்று நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்துல இருந்து அடுத்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இரவு நேர யோசனைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு இரவு நேர யோசனை கூட இருக்கும். அமாவாசைக்கு. ஆமா, இங்க என்னன்னா இங்க ராகுடைய தொடர்பு, செவ்வாய் சனி சேர்ந்த செவ்வாய் சனி ராகு, இந்த பாவக்கோள் தொடர்பு கொள்ளும் போது கவனமா இருக்கணும். இது ஏன் அப்படின்னா, இந்த விசகடிகாரங்களுக்கு இந்த திதி ஒத்துக்கிடாது. ம், 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 ம். ஏதாவது பூச்சிக்கடி பாம்பு கடி இருக்கணும், இந்த அமாவாசை பௌர்ணமி வந்துட்டாலே அவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க யாராவது இந்த விசகடி உள்ளவங்களுக்கு பாருங்க தொந்தரவு இருக்கும். ம், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ம், ம், ம். அதே மாதிரி நீங்க அமாவாசைங்கிறது இருட்டு. நிறைய இடங்கள்ல பாருங்க, இந்த அமாவாசை சந்தர்ப்பங்கள்லாம் பொருள் காணாம போயிடும். வீட்டுல பொருட்கள் திருட்டு நடக்கும், பொருள் காணாம போயிடும், மிஸ் ஆயிரும். கவனமா இருக்கணும். ம். இது அமாவாசை திதிக்காரங்க சொல்றீங்களா இல்ல அமாவாசைக்கிலே இல்ல, கவனம் பொதுவா வந்து இந்த அமாவாசைனாலே இருட்டு, ம். புரியுதா? இருட்டுல திருட்டு வரும். ஆமா, ஆமா. இருட்டுல தான் திருட்டு வரும். ம். இது கவனமா இருக்கணும். நிச்சயமா நச்சி. இந்த கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா நச்சி. அதுக்கான சொல்றோம் எதில் கவனமாக இருக்க வேண்டும், பிறந்ததுல என்ன சிறப்புன்னு சொல்றோம். ம். ஒன்னே அது சூரியன் சந்திரன் சேர்ந்துருச்சு, குருட்டு நாள், சிறு கண்ணில் கண்ணாடி போடுவார், கண் சம்மந்தப்பட்டதற்கும் பார்த்துக்கணும். இவ்வளோதான். மனசளவுல விரக்தியாகாம பார்த்துக்கணும். அதிகமாக எதையும் ஓவரா இதோட மைண்ட், அதாவது மனசை தரப்படுத்திக்கணும். இது மட்டும்தான் ம், ம். உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரும். இந்த அமாவாசை திதியில ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, லக்னாதிபதி வளர்த்துருக்கான்னு பாருங்க, ஒரு டிக் போட்டுக்கோங்க. 4 5 பாவம், 4ஆம் பாவம், அந்த எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி வளர்த்துருக்கா, 4 5 வளர்த்துருக்கா பார்த்துக்குங்க. இதுவும் பலமாயிருச்சுன்னா இந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகம். நிச்சயமா நச்சி. நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சி. சுகமே சொல்வேன்.